பல பேர் இந்த எலெக்ஷன் முடியும் போது அரசியல் அனாதைகளா மாற போறாங்க பாருங்க. 2026 தேர்தல் முடியும் போது இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட், அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட போகிறார்கள் பல தலைவர்கள், கொண்டாடப்பட்ட தலைவர்கள். இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களோட அப்பா மகன் சண்டை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர் 40 சீட்டு நம்ம ஜெயிக்கணுங்கிறாரு. எந்த கூட்டணியில 40 எந்த சீட், எந்த கட்சி 50 சீட் தராங்க? அவர் என்ன சொன்னாரு? 50 நின்று 40 ஜெயிக்கணும்னாரு. எந்த கட்சி 50 தராங்க? அப்படி ஒரு ஆஃபரே இல்லைன்னு நான் சொல்றேன். அஇஅதிமுக பாஜக கூட்டணி அந்த இடத்துல தொங்குதுன்றாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் இதுக்குள்ள என்ன டிசிஷன் எடுக்க போறாரு, சேஞ்ச் பண்ண போறாரு. நாம் தமிழ் கூட பெரிய டீல் அண்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்றாங்க. சோ எதுவுமே இன்னும் வெளியே தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு பாக்கெட்லயும் பிரச்சனைகள் வரும். வெடிக்க 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 தமிழக அரசியல்ல ஓட்டுகள் சில்லு சித்தா சிதற போது. மினிமம் மார்ஜின்ல கம்மி ஓட்டுல ஜெயிச்சு ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கலாம், இல்லாட்டி ஆட்சியே மைனாரிட்டி ஆட்சியே அமையலாம். அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் இழுத்துக்கிட்டு போகுது.